நடக்காததெல்லாம் நடக்குதுங்க. இப்பேற்பட்ட ஒரு நாட்டில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு, பேசினது யார் பார்த்துருவோம் வாங்க. திமுக எம்பி கனிமொழி அவர்கள், அவங்க தான் பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வரமாட்டான்னு சொல்லிட்டாராம். என்ன காரணம்னு கேட்டால், பெண் எம்பிக்களால் தன் மீது தாக்குதல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் பயமாகுது அப்படின்னு ஒரு காரணம் ஒன்று சொல்லியிருக்கிறாராம். இதை வேடியாக கனிமொழி மேலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிரதமர் நாடாளுமன்றத்துக்கே வர முடியல, பயமாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு மோசமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வருகிறோம், அப்பேற்பட்ட ஒரு நாட்டிலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க கனிமொழி அவர்கள். இதுவரை நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இல்லாத பல விசித்திரங்கள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்க்கட்சியிலே இருக்கக்கூடிய பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தாக்கப்படுவார் என்று இந்த நாட்டினுடைய பிரதமர் அவைக்கு வராமல் பதிலளிக்காமல் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு அவல நிலையை நாடு கண்டு கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன விளக்கம் அவர்கள் அளிக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. ஒரு நாட்டுடைய பிரதமருக்கு நாடாளுமன்ற வளாகத்திலே பாதுகாப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான காலகட்டத்திலாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.